சத்திய கரங்கள் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய செய்தி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட் வேகத்தில் உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலையும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களின் அவல நிலையும் என்ற நிகழ்விலே நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சிறிய உரை நிகழ்த்த இருக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் கோடீஸ்வரர்கள் செல்வந்தரெல்லாம் யாரெல்லாம் தங்கத்தை சேகரித்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்கிட்ட ஒரு 200 சவரன் இருக்கு, 100 சவரன் இருக்கு, நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த தங்கத்தின் வளர்ச்சியால் யாருக்கு பாதிப்பு? மிகவும் சாமானிய மக்கள், தினக்கூலிக்காக கஷ்டப்படக்கூடிய மக்கள், குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள். நமக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, 4 பொம்பளை பிள்ளை இருக்கு, நாம எப்படி கரை சேர்க்கிறது? நம்முடைய பிள்ளைக்கு எப்படி நாம திருமணம் செய்கிறது? இதற்கான அடிப்படை உரிமை நம்மிடத்துல இல்லையே. ஒரு காலத்துல தங்கம் விலை 20,000 ரூபாய் இருக்கும் போது அன்றைக்கு வேல்வேஷன்ல மக்கள் கஷ்டப்பட்டாங்க. எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்ய முடியல என்றதுக்காக பல பெண்கள் திருமணம் ஆகாமையே அவர்களுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க. சிலர் தன்னுடைய பெற்றோர் எனக்கு திருமணம் செஞ்சு தர மாட்டாங்கன்ட்டு வேறு ஒருவரை தவறான பாதையில் அவர்கள் செல்லக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டது. இன்னும் சிலர் எனக்கு திருமணம் ஆகல, இடத்துல தங்கம் இல்லை, எந்த ஆணும் என்னை முன் வந்து திருமணம் செய்ய மாட்டான், அதனால் நான் சூசைட் அட்டன் பண்றேன், நான் தற்கொலை முயற்சி செய்கிறேன் என்று பலர் தற்கொலை செய்தார்கள். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ராக்கெட் வேகத்துல ஒரு லிஃப்ட் எப்படி ஸ்பீடா ஒரு இடத்தை நோக்கி போகுதோ அத மாதிரி இன்றைக்கு தங்கத்துடைய விலை உச்சத்துல போய் நிக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ல தங்கத்துடைய விலை 1 லட்சம் ரூபாய் விற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்பெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு தான் தெரிகிறது, தங்கம் இப்படி 1 லட்சத்தை தாண்டி 1,20,000 ரூபாய் இன்னைக்கு விற்கிறங்க மார்க்கெட்ல. பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் எப்படி இதை சமாளிப்பாங்க? பலர் இன்றைக்கு புலம்பிட்டு இருக்காங்க, இதனுடைய பிள்ளையை நான் எப்படி கரை சேர்ப்பேன்னு தெரியலையே. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் யாருன்னா, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள். என்னுடைய பிள்ளை இன்ஜினியர் படிச்சிருக்கான், டாக்டர் படிச்சிருக்கிறான், அவன் ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறான், அவனுக்கு 50 சவரன் போடுங்க, 100 சவரன் போடுங்க, 40 சவரன் போடுங்க என்று டிமாண்ட் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக செய்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய செயல். உங்க புள்ள படிச்சா உங்க புள்ள என்ன செய்யட்டும்? திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படட்டும், வேலை செய்யட்டும், அவனுடைய மனைவிக்கு வாங்கி போடட்டும். ஆனா சில பெற்றோர்கள் உரிமையாக கேட்கிறேன் என்ற பெயரிலே அவருடைய வாழ்க்கையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகனுக்காக அந்த பெண் பிள்ளை குடும்பத்தும் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறது. இன்றைக்கு நான் நிறைய பேரை பார்க்குறேங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரிய கடன் இருக்குப்பா எனக்குன்னுவாங்க. உங்களுக்கு என்னங்கய்யா கடன் கேட்டா சொல்லுவாங்க, என் 2 பிள்ளைக்கு திருமணம் செஞ்சேன், அந்த கடனை இன்னும் அடைக்கிறேன், அடைக்க முடியல, திருமணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா என்னுடைய கடனை ஒழிச்ச பாடு காணும். இதற்கு ஒரு அழகான தீர்வு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்ல வந்திருக்கிறேன். என்ன தீர்வு? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இதற்கு அழகான தீர்வு இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பெண்களுக்கான மனக்கொடையை, வரதட்சணை ஆண்கள் தான் தர வேண்டும். எப்படி? யாருமே சிந்திக்க முடியாத அளவிற்கு ஆண்களுக்கு தான் நாங்க பிரஷர் ஏறணும். ஆனா இங்க என்ன நடக்குது? இந்த உலகத்துல பெண்களுக்கு பிரஷர் ஏறுது. பெண் பிள்ளையை போட்டு நான் திருமணம் செய்யணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இதே சவுதி கண்ட்ரில எப்படின்னு தெரியுங்களா? அரபு கண்ட்ரில இந்த பிரச்சனை யாருக்கு வரணும்னா, ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் தான் இதுக்கு ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா அங்க எப்படி தெரியுங்களா? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் அவங்க ராஜா மாதிரி. எப்படி? அவங்க கேட்கக்கூடிய வரதட்சணை அவங்க கொடுத்துதான் ஆகணும். இன்றைக்கு எப்படி நம்ம தமிழகத்துல, இந்தியாவில் பெண் வீட்டுக்காரங்க டிமாண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி பெண் வீட்டார்கள் ஆண் வீட்டாரை பார்த்து கேட்பாங்க, எனக்கு இத்தனை சௌரன் கொடுங்க, இத்தனை லட்சம் கொடுங்கன்ட்டு. இந்த கலாச்சாரம் நம்முடைய இந்தியாவில் வரணும், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் வரணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. பெண்களுக்கான மகரை, மனக்கொடையை மனமுகர்ந்து நீங்கள் வழங்கிடுங்க.
யார் தரணும்? இஸ்லாம் சொல்லுகிறது மனக்கொடையை ஆண் தான் பெண்களுக்கு தர வேண்டும். அவர்களாக சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எதனா கொடுத்தா நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம் பாருங்க. இன்றைக்கு பல தற்கொலைகள் நடக்கிறது. பல பெண்கள் திருமணம் ஆகாமலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெற்றோரிடத்துல காசு இல்லை. பல பெற்றோர்கள் இன்னும் அவருடைய மகள்களுக்கு திருமணம் செய்யாம இருக்கிறாங்க. வரதட்சணை கேட்கிறாங்க, 10 சவரன் கேட்கிறாங்க, 20 சவரன் கேட்கிறாங்க. என்கிட்ட அவ்வளவு கிடையாதுங்க, இன்னும் என்னுடைய பொண்ணை நான் திருமணம் செய்யலன்ட்டு பல கோயில்களில, பல பள்ளி வாசல்களில பல பெற்றோர்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க. பாவா, ஐயா, பெண் பிள்ளைய பெற்றிருக்க, என் மகளுக்கு கல்யாணம் செய்யணும், உங்களால முடிஞ்ச உதவி செய்ய மாட்டீங்களா? இதை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? இன்றைக்கு இந்தியா இந்த அளவிற்கு அகில பாகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இதற்கான ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் முன் வர வேண்டும். நான் திருமணம் செய்கிறேன், எந்த தங்கமும் எனக்கு வேணாங்க, உங்க பொண்ணே எனக்கு தங்கம் தான், அது எனக்கு போதும்ட்டு அந்த நல்ல குணம்ன்றாங்க பாருங்க, அந்த நல்ல குணம் உங்கள்கிட்ட வரணும். அந்த பெற்றோர்களுக்கு வருவதை விட இன்றைய இளைஞர்களுக்கு வரணும். நான் திருமணம் செய்தால் ₹1 வரதட்சணை வாங்க மாட்டேங்க, நான் வாயை தொடர்ந்து கேட்க மாட்டேங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாங்க. ஏனென்றால் அந்த பெண் உங்களை நம்பி தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னை பெற்றெடுத்த, தன்னை பால் ஊட்டி வளர்த்திய தாயை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, சகோதர சகோதரியை அனைத்தும் தியாகம் செய்து விட்டு உங்களை நம்பி வரா. ஆனா இன்றைக்கு நீங்க அவங்கள வச்சு டிமாண்ட் செய்றீங்களே, சிந்திச்சு பாருங்க. ஒரு காலத்துல மக்கள் அறியாம இருக்கும் போது என்ன செஞ்சாங்க? டிமாண்ட் செஞ்சாங்க. பல உயிர்கள் இதால் பறிக்கப்பட்டது. இப்படி இன்று அளவிலே அப்படி ஒருவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதற்கான முழுமையான ஜவாப்தாரியாக நீங்கள் தான் ஆகிவிடுவீர்கள் என்று வரக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாம் சொல்வதை போன்று பெண்களுக்கான மனக்கொடையை நீங்கள் கொடுத்துவிட்டு திருமணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்தியா முழுமையான வல்லரசு ஆக முடியும். அந்த காலத்துல பல சிசு கொலைகள் நடைபெற்றது. என்ன காரணம்? பெண் பிள்ளை பிறந்து விட்டால் என்ன செய்யணும்? அவர்களுக்கு வரதட்சணை கொடுக்கணும், அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான விதத்திலே ஆடைகளை எடுத்து கொடுக்கணும், பல லட்சங்களை செலவு செஞ்சு திருமணம் செய்யணும்ட்டு. அதற்காக தான் பெண் பிள்ளை பிறந்தாலே அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. எப்படி பொம்பளை புள்ள பிறந்துச்சா ஒரு சோகமா நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? யாருக்கெல்லாம் பெண் பிள்ளை பிறந்திருக்கிறதோ, யார் பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள். எப்படி சுப செய்தி? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது,